ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत शक्ति पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननिरतिरुपैति विशेषं भक्ति परावशति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुर्दुर्गमम् अभयस्रं सत्कुण्यवृक्षजितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिगयागोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्यसोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्तिवगोचरः। नारायण परब्रह्म गीता शास्त्रे समेरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वषड्गेन चोदिते। हरे कृष्ण। நம்ம நான்காம் அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். ஞான விபாக யோகம் அப்படின்ற அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்வஸ்வபாவோக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸ்வஸ்வபாவோக்தி அப்படின்னா பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஞான யோகத்தை கர்மயோகத்தை பேசக்கூடிய கட்டத்தில் என்ன பண்ணுறார், தன்னுடைய அவதார் ரகசியத்தை என்ன பண்ணுறாரு, வெளியிட்டார் அப்படின்ட்டு ஸ்வபாவோக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நம்ம போன வாரம் 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். 8வது ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, பட் 8வது விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. பரித்ராணாய அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் இல்லையா. பரித்ராணாயனா என்னது, நான் சொன்ன விளக்கம் என்னது, பரித்ராணாய அப்படின்னு என்ன விளக்கம் சொன்னோம். திராணாய அப்படின்னு சொன்னாவே போதும். பட் பரித்ராணாய பரித்ராணாய அப்படின்னா பகவான் பக்தனை மட்டும் அல்லாமல் பக்தனோட தொடர்பு இருக்கக்கூடிய அவங்களுடைய பரம்பரையும் அவங்களுடைய சொந்தக்காரங்களையும் காப்பாற்றுறான்னு சொல்லி சொன்னேன் இல்லை. பரித்ராணாய பக்தருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை சொன்னோம். அதனால் கேட்கும் பொழுது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், பரித்ராணாய சாதனம் எல்லாருக்கும் தெரியும். இதை போய் என்ன கற்றுக்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். பட் நமக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஓஹோ பரித்ராணாய அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணர், பக்தர்களை மட்டும் கிடையாது, பக்தனோட தொடர்பு கூடிய எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கே பார்க்க முடியும், ஷேனாய் அப்படின்ட்டு ஒரு பக்தர் இருந்துட்டு இருந்தார். ஷேனாய் அப்படின்னா முடி சவரம் பண்ணக்கூடியவர், விட்டலுடைய பெரிய பக்தர் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் விட்டலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஒரு முஸ்லீம் ராஜாவுக்கு அவர் சேவை பண்ணிகிட்டு இருக்கார் ஷேனாய் அப்படின்றவர். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய கும்பல் வருது, கீர்த்தனை பாடிக்கிட்டே வராங்க. ஸோ அந்த கீர்த்தனத்தை என்ன பண்ணுறாரு, இவரும் இன்வால்வ் ஆகிட்டு அவரும் கீர்த்தனத்துக்கு பின்னாடியே போயிடுறாரு. அங்கே முஸ்லீம் ராஜா காத்துட்டு இருக்கான், எனக்கு யாரும் ஷவரம் பண்ணல வரலையேன்னு சொல்லிட்டு. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பராம பிடிச்சவங்களாம் சொல்லிட்டாங்க, பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ திமிரு, ராஜா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் வரவே இல்லை பார்த்தியா சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்துட்டார், ஷேனாய் வந்துட்டார். வந்து என்ன பண்ணுறாரு, முடி திருத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ராஜாவை தொட்டாரோ இல்லையோ அந்த ராஜாவுக்கு அவ்வளோ சுகம் வந்துருச்சான், அவ்வளோ நல்லா இருந்துச்சான். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, கட்டிங் கடையில் போய் நல்லா தூங்கிடுவோம். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கட் பண்ண நல்லா தூங்கிடுவோம், சுகமாக இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கழுத்தில் வச்சுட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சுகமாக இருந்துச்சான். ஏன் அப்படின்னா பகவான் தொட்டதுனால அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுது.
இதிலே பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஆத்மாவானது பரமாத்மாவுடைய கனெக்ஷனுக்கு வருதோ அப்போ ஆனந்தம் அடைகிறான்னு சொல்கிறது. பிரம்ம சம்ஸ்பர்ஷஜம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லுவார். பிரம்ம சம்ஸ்பர்ஷஜம் சொல்கிறது, அந்த டச் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில தொட்டாவே நம்மளுக்கு மெய்சில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுபோல் பகவானுடைய தொடர்பை நம்மளுக்கு என்ன கொடுக்குமா? சந்தோஷத்தை கொடுக்குமா? அதாங்க சொல்கிறார். அந்த ஷேனாயி தொட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சான். முடித்திருத்த பண்ணுறாரு, கண்ணாடி எடுத்து காட்டுறாரு, எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு. அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நானா இது இவ்வளோ அழகாக தெரியிறனே, டெய்லி இவ்வளோ அழகாக இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ண நீ எவ்வளோ மேஜிக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணார்னா, அவர் திடீர்னுட்டு தன்னுடைய ரூபத்தை காட்டுறார், விட்டல் ரூபத்தை காட்டுறார். அவனுக்கு விட்டல்லாம் எதுவும் தெரியாது. இதை பார்த்தோடனே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ரூபம் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ரூபத்தை மாற்றிக்கிட்டார், ஷேனாயாக மாற்றிக்கிட்டார். அப்புறம் மறுபடியும் அவன் கேட்குறான், எனக்கு அந்த ரூபத்தை காட்டு, எனக்கு அந்த ரூபத்தை காட்டுன்னு சொல்கிறான். டேய், இது என்ன அவ்வளோ எளிமையான ரூபமா? பக்தர்கள்லாம் கடுமையாக தவம் இருக்காங்கடா இந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு. நீ என்னமோ உனக்கு பாவமேனு ஒரு தடவை காட்ட என்ன பண்ணுற, மறுபடியும் காட்டுன்ற, அதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்றார். என் ரூபத்தை காட்டுறியா, ஜெயிலில் போட்டுமான்னு கேட்குறான். ஜெயிலில் போகிறதுனா போடு அப்படின்ட்டான். என்ன பண்ணுறான், கொண்டு போயிட்டு அவனை முட்டாள்தனமாக ஜெயிலில் போய் போட்டான். ஜெயிலில் போட்டால் கிருஷ்ணருக்கு தங்கியிருக்க போகிறாரா? அவரும் மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போன பின்னாடி உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு முறை பார்த்து அனுபவிச்சிட்டான் இல்லையா, மறுபடியும் அதையே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். கிடைக்க மாட்டேங்குது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. சொன்னால் எல்லோரும் கிறுக்க நினச்சிப்பாங்க. என்ன போய் சொல்லுவான்? நான் ஒருத்தரை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? அங்கே கோயிலில் பந்தருப்பூரில் ஒருத்தர் இப்படி நின்று இருப்பார்ல, அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். போடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுவாங்க, ராஜாவை சிரிச்சிடுவாங்க. ராஜாவால் சொல்லவும் முடியல, அப்படியே பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். எப்படா பாப்பேன்ட்டு. அடுத்த நாள் மறுபடியும் ஷேனாய் வரார். வந்த உடனே இப்போ கேட்குறாரு, நேற்று நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டேன், தப்பிச்சு போயிட்ட பார்த்தியா? ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்களா? நான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம் வந்தேன். எதுக்கு சாரி கேட்க வந்தேன்? நேற்று நான் வரவே இல்லையே. என்னது வரவே இல்லையா? நேற்று நீ வந்தியே. நான் வந்தேனா? நீ வரலையே. இல்லை நீங்கள் தான் வந்தீங்க, ஏன்னா திருத்த என்ன முடியெல்லாம் கட் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னேன். அப்படியா? நான் வந்தேனா? இல்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அந்த கோயிலில் பந்தருப்பூரில் நீங்கள் இப்படி நின்றுருப்பீங்கள்ல, அந்த ரூபத்தை வர காட்டினீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் ஷேனா நினச்சாரா, கிருஷ்ணர் நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ஒரு முஸ்லீமுக்கு போய் கட்டிங் ஷேவிங் பண்ணியிருக்காரு. எதற்காக? ஒரு பக்தனுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, எனக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையே, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவான் உங்களை தொட்டிருக்காரு, பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ பாக்கியசாலிங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பரித்ராணாய அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா பரித்ராணாய பகவான் சாதுக்களை பார்த்துக்கிறார் பெரிய ருச்சியாக தெரியாது. பட் பகவான் சாதுக்களை எப்படி பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். பகவான் சாதுக்களை எப்படி பார்த்துக்கிறார் அப்படின்னா, அவனுடைய சத் சங்கத்துக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறார். புரியுதல்? ஒரு சாதுவை எப்படி பார்த்துக்க முடியும்? ஒரு சாதுவுக்கு எது பாதுகாப்பு அப்படின்னா, அவனுடைய சத் சங்கம் பாதிக்காமல் இருந்தால் அதுதான் அவனுக்கு பெரிய பாதுகாப்பு. பகவான் ஒருத்தனுக்கு சத் சங்கமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பகவான் பாதுகாப்பே கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். பகவான் அவனை ஏமாற்றிட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதை தான் அந்த ராட்சசன் சொன்னான். 6ஆம் அத்தியாயத்தில் வரும்ல, என்னது, விருத்ராசுரன் சொல்கிறான். விருத்ராசுரன் கடைசியில் சாகும்போது சிரிக்கிறான். இந்திரனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்டா சாகும்போது சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னை பகவான் ஏமாற்றிட்டான்டா அப்படின்றான். என்ன ஏன்டா பகவான் ஏமாற்றிட்டான்? உன்னை தாண்டா கொண்டுட்டான், எனக்கு இந்திரலோகத்தை கொடுத்துட்டான்டா, அதான்டா ஏமாற்றிட்டான். ஏன்டா அப்படி சொல்கிற? உனக்கு இந்திரலோகம் கொடுத்துருக்கான், எனக்கு என்ன லோகம் கொடுத்துருக்கான்? இப்போ வைகுண்ட லோகத்தை கொடுத்துட்டான். இப்போ தெரியுது அவனை யார் பகவான் ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவார், விருத்ராசுரன் சொல்லுவார். அதனால் உண்மையாலுமே பகவான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சத் சங்கம் கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம். சத் சங்கம் கொடுக்கல, நல்ல பக்தருடைய கனெக்ஷன் கொடுக்கலையா, நம்மளை பகவான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுவே நல்ல பக்தரோட சங்கத்தை கொடுத்து அவங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய, அவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரா, பகவான் உங்கள் மேலே நிறைய கடாட்சம் வச்சுருக்கார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை சங்கத்தை நம்ம எடுத்திருக்கோம், எத்தனை பக்தர் நம்ம சேவை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணி பாருங்கள். பக்தர் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டில் இருந்து பகவானுக்கு என்ன பண்ணணும், முழுமையாக பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களுடைய சங்கம் நம்மளுக்கு கிடச்சிருக்கணும். ரொம்ப உயர்ந்த விஷயம். அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. ஏன்னா பக்தர்கள் அவ்வளோ சீக்கிரம் சங்கத்தையும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் சேவையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சாதாரண பக்தர் என்ன பண்ணுவாங்க, பிரபு கிருஷ்ண பக்தின்னா சேவை பண்ணுங்க வாங்க, பக்தர் சொல்கிற சேவை பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் உயர்ந்த பக்தர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க எந்த சேவையும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்களே பண்ண நினைப்பாங்க. ஈவன் அவங்க சாப்பிடக்கூடிய பிளேட்டை கூட அவங்க கொண்டு போய் கழுவி நினைப்பாங்க. அவங்க துணி அவங்களே தொலைச்சி போட்டுப்பாங்க, மற்றவங்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க.
பட் அந்த மாதிரி பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அது ரொம்ப சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. கிடைச்சதுன்னா விட்டுறக்கூடாது. சின்ன சேவை கிடச்சா என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும். எந்த பக்தருக்காக ஏதாவது வகையில் சேவை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது உயர்ந்த பக்தர்கள் வராங்கன்னா எப்பயும் சுற்றி அவங்கள சுற்றியே வந்துட்டு இருக்கணும். ஜெகதீஸ்வரர் மாதிரி பார்த்துட்டே இருப்பார், என்னடா பண்ணலான்ட்டு. ஏதாவது சான்ஸ் கிடச்சா என்ன பண்ணுவார், உடனே சேவை பண்ணுவார் இல்லையா? ஸோ அது நம்ம என்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தரோட சேரும் பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். எப்படியாவது ஒரு வகையில் என்ன பண்ண அவங்களுக்கு சேவை பண்ணணும். ஏன் சேவை பண்ணணும்? ஏன்னா நம்ம பக்தர்களுக்கு சேவை பண்ண அவங்க மனசில் என்ன பண்ணும், பரவாயில்ல இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் வரும். அவங்க மனசில் யார் இருக்காங்க, பக்தருடைய மனசில் கிருஷ்ணர் இருக்கார். ஸோ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி கொடுக்குறாருல்ல, அதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும். நாங்கள் சேலத்தில் சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது குரு மகாராஜ் வந்தார். ரொம்ப மாதம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தார் எங்களை. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தார். வந்த உடனே கரெக்டாக பார்த்தாரு. வேர் இஸ் ஏகாத்விதா திருத்தா அப்படின்னு கேட்டார். ஏகாத்விதா திருத்தானா 1 2 3 சம்ஸ்கிருதத்தில் ஒரு ரிஷிகளுடைய பேர். ஏகாத்விதா திருத்தானா 1 2 3 அவங்க பேரே அப்படி தான். அதனால் எங்களுக்கும் அப்படி பேர் வச்சுட்டாங்க, ஏகாத்விதா திருத்தான்னு சொல்லிட்டு. ஸோ மகாராஜ் என்ன பண்ணார், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தும் கரெக்டாக அந்த பேரை ஞாபகம் வச்சு கூப்பிட்டார். எங்கே அவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ தான் ஒரு பக்தர் சொன்னார், நீங்கள் தப்பிச்சிட்டிங்கப்பா, உங்கள் வாழ்க்கை நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பிரபு அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ பெரிய பக்தர், எத்தனை டிசைபிள்ஸ் வச்சுருக்காங்க, எத்தனை ஊர் சுற்றி வராங்க, எத்தனை பேரோட பேசுவாங்க பழகுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், உங்களை ஞாபகம் வச்சு உங்கள் பேரை சொல்கிறாருல்ல, இதை விட உங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னார். அதை நமஸ்காரம் பண்ணுறார். ஏ கிருஷ்ணா மகாராஜ் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்ணணும் நம்ம அதுக்குன்னா, நீங்கள் பக்தர்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அப்படி நீங்கள் வெளிப்புறமாக இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா அவங்க பக்தரே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கும் சைலண்ட்டாக அவங்க சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்களை பார்த்து உங்கள் சர்வீஸை ரெகனைஸ் பண்ணணும். அதுதான் பக்தி அப்படின்னா. இப்போ நம்ம எல்லோரும் சேவை பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சு சேவை பண்ணிகிட்ருக்கோம். பட் என்றைக்காவது ஒரு நாள் நாமளாக வந்து மத்தியான நேரத்தில் எங்கள் கோயிலெல்லாம் மூடி இருக்கும், ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்பாங்க, கதவு முன்னாடி சாத்தியிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கோயில் வந்து பார்க்குறீங்க, அடே கோயில் இவ்வளோ குப்பையாக இருக்குது, சரி நான் க்ளீன் பண்ணுறேன். நம்மளாம் க்ளீன் பண்ணுறோம். சுற்றி நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது, யாரும் நம்மளை ரெகனைஸ் பண்ண போகிறது கிடையாது, யாரும் நம்மளை பாராட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கிருஷ்ணர் 2 பேர் தான், மற்ற யாரும் நடுவில் கிடையாது. அப்படி சேவை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சு சேவை பண்ணணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சேவை பண்ணுறது நம்மளுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது. பக்தர்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையாக சேவை பண்ண ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பெரிய ஆடம்பரமாக தாம் தூம்னு பண்ணுறது அவங்களுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணவே பண்ணாது. இந்த சீக்ரெட் நான் கற்றுக்கிட்டேன். கோவர்தனில் இருக்கும்போது அங்கே சான்ஸ்கிரிட் ஸ்கூல் இருக்கும், க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. எல்லோரும் பெரிய பண்டிட்ஸ் ஆகிட்டாங்கல்ல. ஸோ பண்டிட்ஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க. நாங்கள்லாம் பிராமணாஸ், க்ளீனிங் அப்படிங்கிற சூத்ராவுடைய வேலை, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது க்ளீனிங் தான். எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுன்னு சொல்லி கொடுத்தது க்ளீனிங் தான். எனக்கு அதான் தெரியும். நான் என்ன பண்ணேன், நல்லா ஸ்கூலை தினமும் கூட்டுவேன், தண்ணி ஊற்றி நல்லா தொடச்சி வைப்பேன், ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் என்னை திட்டுவார், எதுக்கு எதாவது பண்ணுறேன், தேவையெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. க்ளீன் பண்ணுறது என்ன பர்மிஷன் இருக்குது? ஆனால் ஏதோ சொத்தாக வாரிட்டு போகிறேன், குப்பையை தான் க்ளீன் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் கோபி பிரணதன பிரபு எங்களுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர், அவர் கூப்பிட்டார், ரூமுக்கு கூப்பிட்டோடனே போனேன். அவர் எந்திரிச்சிட்டார். அவர் எப்பயும் எல்லாருக்கும் மரியாதை அப்படி கொடுப்பார். போனோடனே எந்திரிச்சிட்டார். அவர் ரொம்ப வயசானவர், ரொம்ப பெரிய ஸ்காலர், ரொம்ப நல்ல டிவோட். டக்குன்னு எந்திரிச்சார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி ப்ளீஸ் கம் அப்படின்னார். உள்ளே போனேன். கீழே உட்காந்து நோ ப்ளீஸ் சிட் ஆன் சேர் அப்படின்னார். நோ பிரபு இட்ஸ் ஓகே. கீழே உட்கார விடவே இல்லை. மேலே உட்காந்தா தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு மேலே உட்கார வச்சேன். அப்புறம் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னார். எதுக்கு அப்புறம் எனக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க? நீங்கள் தினமும் க்ளீன் பண்ணுறீங்களே ஸ்கூலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பிராமணா. யூ ஆர் க்ளீனிங் வெரி நைஸ்லி. ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் பிளேஸ் ஷுட் பி வெரி க்ளீன். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. ப்ளீஸ் கண்டினியூ திஸ் சர்வீஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது, நான் சாஸ்திரம் படித்ததோ நான் பேசுகிறதோ எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான் புரிய ஆரம்பித்தது. ஸோ பக்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணி இந்த மாதிரி நிறையா ஆசீர்வாதத்தை சம்பாரித்து வச்சுக்கணும். நம்மளுக்கு அதுதான் சொத்து. அது கிடச்சிருச்சுன்னா போதும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பக்தர்களை கரெக்டாக கவனித்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள சுற்றி ஏதாவது சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாது, பட் நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, எனவே பரித்ராணாய அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான் பார்த்துருந்தோம்.
அதே போல் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். அது என்ன சொன்னோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன சொன்னேன் நான்? அது இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழில் சொன்னதை. நான் சொன்ன வார்த்தையை மறந்து போயிட்டீங்க. கிளாஸுக்கு வரீங்க. அது என்னது? பாகவதமா? பகவத்கீதையா? என்னென்னா தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னா தர்மஸ்தாபனம் சொல்லலாம். ஆனால் சம்ஸ்தாபனம் ஏன் சொன்னார்? ஏன்னா நிறைய ரிஷிகள் என்ன பண்ணாங்க, நிறைய விதமான தர்மங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் பக்தி யோகம் தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கார், வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்தாராம் கிருஷ்ண அவதாரம். ஸோ கிருஷ்ண அவதாரத்தை ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பகவானை அடையணும் அப்படின்னா பக்தி யோகம் ஒன்றே போதுமானது, அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான அவதாரம் தான் என்னது? கிருஷ்ண அவதாரம். அதுதான் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பகவான் இந்த உலகத்தில் என்ன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு? பக்தி யோகம் அப்படின்ற தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணதுனால தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்கிறேன். பகவான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? அவர் பக்தி யோகத்தை நிலை வைக்கிறார். மற்றபடி மற்ற தர்மங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக பகவான் கிடையாது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த உடல் தர்மம் பகவானுக்கு தேவையே இல்லை. ஏன்னா பகவானுக்கு உடலே தேவையில்லை. அவருக்கு என்ன தான் தேவை? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா மட்டும்தான் தேவை. அந்த ஆத்மாவை கொண்டு போகிறது என்ன வழியோ அதுதான் சொல்லிக் கொடுப்பாரே தவிர உடம்பை பார்த்துக்கிறதுக்கு பகவான் சொல்லிக் கொடுக்க மாட்டார். உடம்பு பார்த்துக்கோங்க பகவான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். உடம்பு போனால் போட்டுண்டா, ஆனால் நீ பக்தி பண்ணு, ஆத்மா மேலே கொண்டு போயிடும் அப்படின்னு நினைப்பாரே தவிர அவருக்கு அது தேவை. ஸோ அதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்ற ஸ்லோகத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துடணும். சரி, இன்னைக்கு 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முக்கியமான ஸ்லோகம் கூட, பகவத்கீதையினுடைய ஒரு ஒரு மாணிக்கம் போன்ற ஒரு ஸ்லோகம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन. Translation: He who understands in truth my spiritual birth and activities attains me on giving up his body and does not take birth again. Commentary: Let liberation, which is difficult to attain by numerous endeavors using thousands of practices, become easily available for my exclusive devotees. Through hearing about my birth and activities, I appear in this world for this purpose also. With this intention, the Lord speaks this verse. Gavanama gavaninga, question kept. I am the Lord of all, whose every wish is fulfilled, born in many eternally perfect forms such as Narasimha and Rama, just like the Vaidurya gem which manifests many colors. A person should know that the birth and activities in relation to the respective devotees of such a Lord are not eternal, non-eternal, non-material and eternal in the past, present and future. He should furthermore have firm faith, yo veti tattvataha, that my birth and activities are spiritual, divyam, as shown by me in statements such as eko devo nitya leela anukruto bhaktya vyapi bhakta hrudi antaratma. The inconceivable Lord, engaged in eternal pastime, permits the devotee and resides within his soul. Purusha Bodhini Shruti. He should be indifferent to material logic. That person giving up his body does not again take a material birth. O Arjuna, he attains me, who manifests attractive activities relating to the devotee and manifests the form that he personally worships. He attains liberation. Tattvato veti can also be explained as he who knows that my birth and activities are actually non-different from Brahman. Tattvataha has this meaning because the Shruti talks of Brahman being Tat in such statements as Tattvamasi, you are that Brahman. This knowledge that Krishna is Brahman brings about liberation. The following statement would be contradicted if one did not gain liberation on knowing the Lord.
தமேவ விதித்வா அமிர்தம் ஏதி நான்ய பந்தா வித்யதே யனாய. Knowing him one surpasses death. There is no other path for going. Sveta Satara Upanishad. The rest of the verse would be interpreted the same. The logical arguments in support of the eternal nature of the Lord's birth, form and activities have been discussed elaborately elsewhere and should be consulted. Okay. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு மோட்சம் அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோட்சம் அடைவதற்கான வழி என்ன சொல்கிறாரு? இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான். என்ன சொல்கிறாரு? ஜென்ம, என்னுடைய தோற்றம், கர்ம, என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டவை? திவ்யம். திவ்யம்னா என்னது? உன்னதமானவை. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். ஏவம், இப்படியாக. யோ வேத்தி, எவன் ஒருவன். வேத்தின் என்னது? தெரிந்து கொள்கிறானோ. போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். யோ வேத்தி தத்வதா. எப்படி தெரிஞ்சுக்கணும்? தத்துவமாக தெரிஞ்சுக்கணும். தத்துவம்னா என்னது? உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தத்வதா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி. இந்த உடம்பை விட்டு அவனுக்கு என்ன கிடையாது? அடுத்த பிறவி கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அவன் பேயா போல அலைய போகிறானா? கிடையாது. மாமேதி, என்னை அடைகிறான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னுடைய பிறப்பு, என்னுடைய தோற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டா, உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டா என்னை அடைஞ்சலாம், மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் மோட்சம் போயிருக்கணுமே. ஏன்னா இந்த இந்தியாவில் குறிப்பாக பிறந்தவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? கிருஷ்ணருடைய பிறப்பும் தெரியும், கிருஷ்ணருடைய லீலைகளும் தெரியும், கிருஷ்ணர் பகவான்றதும் தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ணரை பகவானாவே வழிபடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களால மோட்சம் போக முடியுதா அப்படின்னா முடியல. மோட்சம் போகவும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிற இந்த ஸ்லோகத்தை? நம்ம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? ஜென்மாஷ்டமி எப்போ சொல்லுவோம்? இல்லைன்னா ராமநவமி எப்போ சொல்லுவோம்? இந்த ஸ்லோகம் அன்றைக்கி தான் எல்லோரும் அடித்து பேசுவாங்க. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மோட்சம் போயிடலாம். கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மோட்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் புக்கு வைக்க போகும்போது சொல்லுவோம், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. என்னையா தெரியும்? எங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி எல்லாம் தெரியும். அடேங்க அப்பா, கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணரே சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? எங்கள் எல்லாம் தெரியும். ராமாயணம் எல்லாம் தெரியும், மகாபாரதம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்லக்கூடிய ஸ்லோகம் இங்கே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் போயிடலான்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் மோட்சம் போகிற மாதிரி தெரியல. அவங்கள நம்ம வேறு திட்டுறோம், என்னங்க நீங்களாம் பக்தரே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறோம். ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியுது. நம்மளை விட நல்லாவே தெரியும். நிறைய அவங்க கிருஷ்ணரை பற்றி பேசுவாங்க. கிருஷ்ணர் பிறந்த ஊர்லேயே வாழ்கிறவங்க இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கல்ல. ஆனால் அவங்களாம் மோட்சம் கிடைச்ச மாதிரி தெரியலையே. அவங்க நான் டிவோட்டின்னு சொல்கிறோம். நம்மளாம் அவங்களாம் பக்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவன் எப்படி புரிஞ்சுக்கிற இந்த ஸ்லோகத்தை? முழுமையாக யாரால தெரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால் கூட முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் இந்த கிளாஸு. நம்ம என்ன பண்ணோம்? ஸ்லோகத்தை படிக்கும்போது இதோட இன்டென்டட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெறும் மேலோட்டமாக படித்தோன்னா ஸ்லோகம் மட்டும் தான் தெரியும். அது உள்ளான ஆழமான அர்த்தம் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தேவையில்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லணும் திடீர்னுட்டு? இது வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தார்? 3ஆம் அத்தியாயத்தில் என்ன பேசிகிட்டு இருந்தார்? கர்மயோகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். கர்மயோகத்தை சொல்லும் போது என்ன சொன்னார்? அது எக்ஸாம்பிள் யாரை சொன்னார்? ஜனக மகாராஜ் சொன்னார். அதுக்கப்புறம் யாரோட எக்ஸாம்பிள் சொன்னார்? தன்னோட எக்ஸாம்பிளை சொன்னாரா இல்லையா? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷ கிஞ்சன சொன்னார்ல. அவனோட கண்டினியூஷன் இங்கே இருக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். க்ளூ கொடுத்துட்டேன். கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அந்த ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணி பேரஃபரைஸ் பண்ணுங்கள். இந்த இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டேஷ், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு டேஷ் கொடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அந்த வார்த்தையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கதை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணணும். இங்கிலீஷ் டீச்சர் தான் நீங்கள் 2 பேரும். நீங்கள் சொல்லுங்கண்ணா, குருகுலத்தை படிச்சல் நீ சொல்கிறாங்க.
ஓகே, 35 மார்க், பாஸ் மார்க். சரி, நம்ம சொல்கிறோமே கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறோமே, கிருஷ்ணரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார், கிருஷ்ணர் மயிலறக வச்சிருப்பார், கிருஷ்ணர் புல்லாங்கல் வாசிப்பார், கிருஷ்ணர் மாடு மேய்ச்சுவார், கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, அது ஓகே. இப்போ கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ நான் சிவராமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? சிவராமன் இத்தனை அடி இருப்பார், அவர் மாநிலமாக இருப்பார், கரடி போட்டுட்டு இருப்பார், அவர் இந்த சட்டை போட்டிருக்கார், இந்த கார் ஓட்டுறார், அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவருடைய இல்லை, நான் சிவராமனை பற்றி கேட்டுருக்கேன், கிருஷ்ணரை பற்றி விட்டுருங்க. இப்போ எனக்கு சிவராமனை தெரியும் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன்? அவருடைய குணங்களை பற்றி தான் சொல்ல முடியும், அப்படியே ஆக்டிவிட்டியை பற்றி சொல்ல முடியும் இல்லையா? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் சொல்கிறேன் இவங்களுக்கு சிவராமனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியுமா இல்லையா அவங்கள பற்றி? உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியும்னா என்ன அர்த்தம்? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண இருக்கும். அதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சிவராமனை புரிஞ்சுக்கிட்டா நல்லா புரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அவரை மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அவருக்கு பிடிச்ச மாதிரி, ஓ ஓகே அப்படி தான் அர்த்தம். ஆமாம், இப்போ எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதானே தெரியும்னு அர்த்தம். எனக்கு இந்தியாவை பற்றி நல்லா தெரியும்னா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு என்ன தேவை நான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு கம்பெனியை பற்றி நல்லா தெரியும்னா என்ன அர்த்தம்? கம்பெனிக்கு என்ன தேவை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு என் வண்டியை பற்றி நல்லா தெரியும்னா என்ன அர்த்தம்? வண்டிக்கு எப்போ பெட்ரோல் போடணும் தெரியும், வண்டிக்கு எங்கே டிங்கரை பார்க்கணும் தெரியும், எப்போ சர்வீஸ் விடணும்னு தெரியும். ஆமாவா? அப்போ அதுக்கு நான் சேவை பண்ணுறேன்ல. புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சது? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணருடைய முதல்ல கிருஷ்ணருடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும், அப்படியே செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது பத்தாது, அதை என்ன பண்ண நம்மளும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி? நான் என்னுடைய கடமையை சரியா செய்வேன்ப்பா சொன்னார்ல, அதை தெரிஞ்சுக்கோ, அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இல்லைனா கிருஷ்ணோட லீலைகளை தெரிஞ்சுக்கோன்னா கிருஷ்ணர் காளியில் நர்த்தனம் ஆடினார், நானும் போய் பாம்பு மேலே டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் கோபியோட நடனமா, நானும் போய் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் தராசந்தனை கொண்டா, நானும் போய் கொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணோட லீலைகள் என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு வேண்டிய லீலை என்ன தெரியுமா? கிருஷ்ணர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய லீலை, இந்த உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுறார், அழிக்கிறார், எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் நம்முடைய நன்மைக்காக மட்டுமே செய்கிறார் இல்லை? அதுதான் உண்மையான கிருஷ்ண லீலை, நாம் புரிஞ்சிக்க வேண்டிய லீலை. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம்? அதே போல் செயல்பட ஆரம்பிப்போம். யார் இந்த அத்தியாயத்தை படிக்கிறோம்? இந்த அத்தியாயத்தை யார் படிக்கிறாங்க? கர்மயோகிகள் படிக்கிறாங்க. ஏன்னா இதை என்ன எந்த அத்தியாயம்? முதல் 6 அத்தியாயம். யாருக்கான அத்தியாயம் இது? கர்மயோகிகளுக்கான அத்தியாயம். முதல் 6 அத்தியாயம் கர்ம விஷயம் பேசன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கர்மயோகிகள் என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ணரை படிக்கிறாங்க. ஓ, கிருஷ்ணர் இப்படிலாம் பண்ணுறாரா? பக்தர்கள் வேறு மாதிரி படிப்பாங்க. நம்ம 7ஆம் அத்தியாயத்துக்கு போனோம் அப்படின்னா கிருஷ்ணர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். அங்கே பக்தனை பற்றி பேசுவார். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், பகவானுடைய எந்த குணங்கள்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுவார். அது வேறு. ஒரு பக்தனுக்கான ஞானம் வேறு, ஒரு கர்மிக்கான ஞானம் வேறு, கிருஷ்ணரை பற்றிய ஞானம் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கர்மயோகி கிருஷ்ணரை என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு பக்தி யோகி கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கர்மயோகி கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் மற்றவங்க நன்மைக்காக செய்கிறார் அப்படின்ற குணத்தை புரிஞ்சுக்கணும். யார்? கர்மயோகிகள்.
ஒரு பக்தன் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வேறு. அது நம்ம என்ன பண்ணலாம், 6ஆம் அத்தியாயம் வரும்போது 7ஆம் அத்தியாயம் வரும்போது பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கர்ம விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். கர்மயோகியில் விஷயம் யார் ஃபோன் அடிக்குது, கர்மயோகி விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கர்மயோகிகள் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. கிருஷ்ணர் தோன்றுகிறார். கிருஷ்ணர் ஏன் தோன்றுகிறார் உடைய சொன்னார்ல, ஏன் தோன்றுகிறார் சொன்னார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு, அதர்மத்தை அழிப்பதற்கு, பக்தர்களை பாதுகாக்க. இதெல்லாம் எதை காட்டுது, மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்காக. தனக்காக அவர் எங்கேயா சொல்லியிருக்காரா, நான் சந்தோஷமாக இருக்கிறது நான் பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காரா, சொல்லவே இல்லை. ஸோ நம்ம சாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பக்தனை பாதுகாக்கிறதுக்காக வரேன், அசுரன் அழிக்கிறதுக்காக வரேன், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்கிறாரே தவிர என்னோட சந்தோஷத்துக்காக வரேன்னு சொல்கிறாரா, இதெல்லாம் எதிர்பார்த்து வரேன் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து வரேன்னு சொல்கிறாரா, சொல்லவே இல்லை. அவர் சொல்கிற விஷயம் என்னது, இவங்களுக்கு நல்லது பண்ண வரேன், அவங்களுக்கு நல்லது பண்ண வரேன், இவங்களுக்கு இதை பண்ண வரேன், அவங்களுக்கு அதை பண்ண வரேன்னு சொல்கிறார். அர்த்தம் என்னது, இதோட சாரம் என்னது, மற்றவங்களுக்கு நல்லது பண்ண வரார். அப்போ கிருஷ்ணனுடைய பிறப்பு எதுக்கு தான் இருக்குது, மற்றவங்களுடைய நன்மைக்காக இருக்குது. ஸோ நம்முடைய பிறப்பும் மற்றவங்க நன்மைக்காக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு பிறவி இருக்காது. கிருஷ்ணர் பிறந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிறவி அறுபடாது. கிருஷ்ணர் ஏன் பிறந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் பிறவி அறுபடும். புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணர் தோன்றினார்னு தெரிஞ்சால் உங்களுக்கு பிறவி அறுபடாது. கிருஷ்ணர் ஏன் வாய் திறந்து பேசுங்களேன் எல்லாருமே. கிருஷ்ணர் ஏன் தோன்றினார்னு தெரிஞ்சுக்கணும். அதான் என்ன சொல்கிறாங்க, தத்வதா அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்குறார். இல்லை, தத்வதான்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. கிருஷ்ணர் தோன்றினார் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பக்தனுக்கு தான் என்ன தெரியும், கிருஷ்ணர் ஏன் தோன்றினார்னு தெரியும். ஏன் தோன்றினார், மற்றவங்க நன்மைக்காக தோன்றுகிறார். ஃபஸ்ட்டு விஷயம். கர்ம, கிருஷ்ணர் செயல்படுறார். கிருஷ்ணர் செயல்படுறார், எப்படி செயல்படுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் செயல்பட்டால் எல்லாம் தெரியுமே. கிருஷ்ணர் வந்தார், வெண்ணை திருநார், கோபியோட விளாண்டார், மலையை தூக்கினார், பாம்பு அடித்தார், எல்லாருக்கும் தெரியுமே. தெரியும்ல? இது தெரிஞ்சால் மோட்சம் கிடைக்காது. கிருஷ்ணர் இதெல்லாம் ஏன் பண்ணார், எப்படி பண்ணார்னு தெரிஞ்சால் போகும். இதெல்லாம் ஏன் பண்ணார், ஏண்டா பாம்பு அடித்தா மற்றவங்க நன்மையாடா, ஏன் இதை பண்ணார் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், சாதாரண மக்களுடைய மனசை கவர முடியும். கிருஷ்ண லீலை எதுக்கு தான், எல்லாருக்கும் அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு அட்ராக்ஷனே வரலையே பகவான் மேலே. அவர் தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான் அட்ராக்ஷன். நம்மளுக்கு சாதாரணமாக பண்ணால் அட்ராக்ஷனே வராது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறார். அவரும் என்னென்னமோ பண்ணுறார். எதுக்காக, நம்மளை ஈர்ப்பதற்காக. எதுக்காக நம்மளை ஈர்க்கணும், அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு மோட்சத்தை கொடுத்து கொண்டு போக முடியும். அப்போ கிருஷ்ணர் எதற்காக லீலைகள்லாம் பண்ணுறார், மறுபடியும் மற்றவர்களை ஈர்த்து அவங்களுக்கு பக்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பது, மற்றவங்க நன்மைக்கு தானே மறுபடியும் பண்ணுறார். சரி, கிருஷ்ணர் எப்படி செய்கிறார் இந்த லீலைகள்லாம், இல்லை இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய இவ்வளோ பெரிய லீலை எப்படி பண்ணுறார் அப்படின்னா பற்றுதல் இல்லாமல் பண்ணுறார். நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பண்ணுறார் இல்லையா, எனக்காக அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பண்ணுறார். அப்போ கிருஷ்ணருடைய தோற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது. கிருஷ்ணர் எதற்காக தோன்றினா தெரிஞ்சால் மோட்சம் கிடைக்கும். கிருஷ்ணர் லீலை செஞ்சான்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது. கிருஷ்ணர் எதற்காக லீலை செஞ்சான்னு தெரிஞ்சுக்கிட்டால் மோட்சம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணனுடைய கதையை கேட்குறோம். கிருஷ்ணனுடைய கதையை கேட்கும் பொழுது அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை என்ன பண்ணணும், கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் ஏன் இதை பண்ணார், கிருஷ்ணர் ஏன் சூர்பன, கிருஷ்ணர் ஏன் இவளை கொன்னார், என்னது முதல்ல வந்தாலே பூத்தனாவை ஏன் கொன்னார், கிருஷ்ணர் ஏன் கோவர்தனை தூக்குனார், கிருஷ்ணர் ஏன் சகடாசுரனை கொன்னார், கிருஷ்ணர் ஏன் இதை பண்ணார், என்ன பண்ணும், கொஸ்டின் கேட்டு 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 தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் வளர்றதில்ல, இந்த ஞானம் தான் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஞானான் மோக்ஷா அப்படின்னு சொல்லுது. ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்குமே தவிர வேறு இதில் மோட்சம் கிடைக்காது. அதான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார், தத்வதா வேத்தி, தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறார். தெரிஞ்சுக்கிறதா என்ன அர்த்தம், தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அதை இப்போ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம்.
சாம்பாரில் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சாம்பார் செய்யும்போது அதில் உப்பு போடணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். தெரியும் தெரியும். போட்டையா? இல்லை தெரியும். உப்பு போட்டையாடா? இல்லை தெரியும். அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணர் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர? ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த ஒவ்வொருத்தரை பேச ஆரம்பிங்க. டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரு ஒருத்தர் இங்கேருந்து டக்குன்னு ஒரு 30 செகண்ட் தான். ஓகே ஓகே சரி விஜய். டேய் ஒரே பதில் சொல்லாதீங்க, 2 பேர் ஆந்தாமீங்க. சரி. ஓகே 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 வெரி குட். ஓகே நான் இன்னும் ஹாஃப் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா உங்ககிட்ட கேட்டேன். ஓகே that is translation. हाँ यही हम बोलेंगे, यही हमको सुनाया हर क्लास में. हम इधर बार बार बोल रहे हैं यही ट्रांसलेशन का मतलब क्या है अब बोला है. फिर इनको इनके साथ पूछो क्या बोला था. வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ரிசல்ட்டோட எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறதுனால அதையே நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் மோட்சம் அடைய முடியும். வெறும் தெரிஞ்சுட்டா மட்டும் போகாது, புரிஞ்சுக்கணும் ஏன் பண்ணார் எப்படி பண்ணார் அப்படின்னு. ஓகே ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். மோட்சம் எப்படி கிடைக்கும்? மோட்சம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா எப்போ நமக்கு இந்த உலக பந்தம் இருக்காதோ அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். பந்தம் இல்லாமல் நாம் எப்போ விடுபட்டிருக்கோம் அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். ஸோ பந்தத்துக்கான காரணம் என்னது? கர்மா தான் நம்ம பந்தத்துக்கான காரணம். கர்மா ஏன் பந்தத்தை கொடுக்குது? நம்முடைய புத்தி தான். நம்முடைய புத்தி என்ன சொல்லுது? இது உன்னுடைய வேலை, நீ தான் பண்ணுற, உனக்காக பண்ணுற அப்படின்ற நம்ம எண்ணத்தை கொடுக்குறனால பந்தத்தை கொடுக்குது. இதுவே கிருஷ்ணனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? உன்னுடைய கடமை கிடையாதுப்பா, செய்கிறவனே கிடையாதுப்பா, உனக்காக பண்ணலப்பா அப்படின்னு புத்தியை கொடுத்துட்டார். கிருஷ்ணர் அப்படி தான் பண்ணுறார். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடந்துக்கணும்? நீங்களும் கர்மயோகியாக மாறிவிடுவீங்க, நிஷ்காம கர்மயோகியாக மாறிடுவீங்க. எப்போ நீங்கள் நிஷ்காம கர்மயோகியாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த நாள் பற்றின்மை கிடைக்கும். அந்த பற்றின்மையினால் ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தினால பக்தி தோன்றும். அந்த பக்தியினால் மோட்சம் போகலாம். புரியுதா உங்களுக்கு? பக்தி இல்லாமல் மோட்சம் போகவே முடியாது. இந்த ஸ்லோகம் அப்படின்னா தப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெறும் கேட்டால் போயிடலாம், கேட்டால் போகாது. கேட்கணும், சரியாக கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் அவன் நிஷ்காம கர்மயோகியாக மாறுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பற்றின்மை பிறக்குது. அந்த பற்றின்மையினால் ஞானம் தோன்றுது. அந்த ஞானத்தினால அவன் என்ன பண்ணுறான்? பக்தியை வளர்த்துக்கிறான். அந்த பக்தியினால் பகவான் அடைய முடியும். அப்போ இங்கே கிருஷ்ணர் எதை தான் பேச வர்றார்? உண்மையில் பக்தி யோகத்தை பற்றி தான் பேச வர்றார். ஆனால் அது என்ன பண்ணுறார்? சுற்றி வரை சொல்லிக் கொடுக்குறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே 7ஆம் அத்தியாயத்துலேருந்து நேரடியாக சொல்லிக் கொடுத்துருவார். பக்தி யோகத்தை நேரடியாக சொல்லிக் கொடுத்துருவார். இங்கே இன்டைரக்ட் ப்ராசஸ் சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா எல்லாரும் நேரடியாக பக்தி யோகத்துக்கு வர மாட்டாங்க. இப்போ நம்மளே இருக்கோம். எத்தனை நாள் எவ்வளோ நம்மளால் பக்தி யோகம் பண்ண முடியுது? 24 மணி நேரம் பக்தி யோகம் பண்ண முடியுமா? ஆனால் கிடையாது.
ஏன்னா பக்தி யோகம்னா என்னது டெஃபினேஷன்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மனி. இதுதான் பக்தி யோகம். இது நம்ம எத்தனை நேரம் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு உட்காந்து? ரொம்ப கஷ்டம்தான். ஸ்ரவணம் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், கீர்த்தனை எவ்வளோ நேரம் பண்ண முடியும், ஸ்மரணையிலே எவ்வளோ நேரம் இருக்க முடியும், பாதசேவனத்தை எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? கண்டிப்பாக முடிய மாட்டேங்குது. கோயிலுக்குள்ளே இருக்கவங்களாலையும் முடிய மாட்டேங்குது, கோயிலுக்கு வெளியில் இருக்கவங்களால சொல்லவே கிடையாது. அப்போ நம்ம எல்லோரும் என்ன தான் பண்ணுறோம்? ஆரம்பத்தில் கர்மயோகம் தான் பண்ணுறோம். நிஷ்காம கர்மயோகத்துக்காக வரணும்னு சொல்கிறோம். அந்த நிஷ்காம கர்மயோகத்தினால் என்ன கிடைக்கும்? ஒருவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிஷ்காம கர்மயோகத்தில் பற்றின்மை வளரணும்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், நாம் போக 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 என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அவுட்டர் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணும்? நம்ம அதிகப்படுத்திக்க முயற்சி பண்ணணும். ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம நிஷ்காம கர்மயோகத்தில் முன்னேறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தங்கள் தான் இருக்குது. வெளிப்படையாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணா புக் படிங்க, கிருஷ்ணா புக் படிங்க, கிருஷ்ணா புக் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா புக் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்? அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும். அவருடைய குணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்? நான் அவருடைய தோற்றமே மற்றவங்களுக்காக தான்ப்பா இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் பற்றின்மையோட செயல்பாடு பண்ணுறாருப்பா. எப்படிப்பட்ட செயல்பாடு? உலகத்தையே படைக்கக்கூடிய செயல். நம்மளாம் சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் சொல்லிக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு? உலகத்தையே படைக்கிறார், அதையே பாதுகாக்கிறார். எல்லாத்துக்கும் என்ன தேவை எல்லாத்துக்கும் திருப்தி பண்ணுறார், எல்லாத்துக்கும் கொடுக்குறார். ஆனால் பகவான் என்றைக்கு என்ன பண்ணல? தன்னுடைய பேரை ஒட்டிக்கல. இப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? சின்ன சின்னதாக பண்ணிட்டு ஸ்டாம்ப் அதெல்லாம் பேஸ்ட்டு அவங்க ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்றாங்க. நான் பண்ணேன்ட்டு. பகவான் எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்தா என்ன ஆகும்? பார்த்து பயந்துப்போம். எல்லா இடத்துலையும் பகவானுடைய ஸ்டிக்கராக இருக்குது. பார்த்தா நம்மளுக்கு அப்புறம் அனுபவிக்கவே தோணாது. ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு? சரி அனுபவி, நான் மறைஞ்சிட்டுன்னு என்ன பண்ணுறேன்? உனக்கு தேவையானது கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறத கூட வெளில தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கார். இந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண நம்ம தூய்மை அடைந்து அதன் பிறகு மோட்சம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகத்துக்கான அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமா? டைம் இருக்கா? ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கலாம். அடுத்த வாரம் கிளாஸ் பார்க்கலாம். வீதராக பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ருதாः பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாः. இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் போன ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷன். என்ன சொல்கிறாரு? ஹேவிங் கிவன் அப் அட்டாச்மெண்ட், fear and anger towards those who do not believe in my eternal nature and having faith only in me, serving me wholeheartedly, many persons purified by the austerity of attaining true knowledge of my birth and activities attained love for me. புரியுதா உங்களுக்கு? கனெக்ஷன் புரியுதா? ஸோ கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் தன்னுடைய குணங்களை, தன்னுடைய பிறப்பு சாலைகளை சொன்னார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? இதனால் ஒருவன் என்ன நடக்குதா? ஒருவனுக்கு என்ன நடக்குது? பற்றின்மை போகுது, பயம் போகுது, இல்லையா? கோபம் போகுது. அப்படின்னு நினைட்டான் அவன் தூய்மை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். தூய்மை அடைகிறான் எதனால்? கேட்கறதுனால, பகவானுடைய குணங்களை புரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறான். சரி, கமெண்ட்ரி. As in the present time, in the past also, many persons gain liberation by knowing the eternal nature of my birth and activities. The Lord speaks to confirm the eternal nature of his birth and activities. Many persons in the ancient times, being purified by the austerity of knowledge, attained bhava for me. That is the order of the sentence. Knowledge means knowledge of my eternal birth and activities. Because this knowledge of my eternal birth and activities arises only by analysis of difficult Shruti passages, it is called an austerity. Or austerity can refer to the suffering arising in removal of the bad arguments and opposing ideas. Being purified by that removal of bad ideas, cleansed of ignorance, many persons attained prema for me, bhavam, or attained existence, bhavam with me, direct association with me. What type of people are these? These persons had given up attraction to fear of and hatred to those persons who opposed the eternity of Lord's birth, because they were completely engaged in serving me, upashritaha, with faith in me alone. மன்மயா. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாரு.
என்னுடைய குணங்களை என்னுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கிறதுனுடைய பயன் என்னன்னு சொல்லிட்டார். என்ன பயன்? யார் ஒருவன் கிருஷ்ணனுடைய பிறப்பு, கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய தோற்றம், கிருஷ்ணனுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ணுறானா, முதல்ல பற்றுதலை விடுறான் அப்படின்னு சொல்கிறார். ஒருவனுக்கு பற்றுதல் ஏன் வருது ஒரு பொருள் மேலே? ஒரு பொருள் மேலே பற்றுதல் ஏன் வருது அப்படின்னா, முதல் காரணம் இது என்னுடையது அப்படின்ற எண்ணம் வரும்போது பற்றுதல் வரும். ரெண்டாவது, இது நான் அனுபவிப்பதற்காக அப்படின்ற எண்ணம் வரும்போது பற்றுதல் வரும். இல்லைன்னா உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது, எல்லாத்து மேலும் நான் பற்றுதல் வச்சுருக்கோமா? எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல நெக்லஸ் இருக்குது, எனக்கு அது மேலே பற்றுதல் இருக்கா? வரதில்லையே. எப்போ அது என்னுடையதுன்ற எண்ணம் வருதோ, நான் அதை போட்டு நல்லா அழகு பார்க்க போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ற எண்ணம் வருதோ, அப்போ தான் எனக்கு என்ன வருது? அந்த பொருள் மேலேயே பற்றுதல் வருது. ஒரு பொருளை நம்ம அதிகம் ஆலோசனை பண்ண பற்றுதல் வரும். ஆலோசனை என்னது? அந்த பொருள் எனக்கு சொந்தமாக நல்லா இருக்குமே, நான் போட்டு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அந்த ஆலோசனை. இல்லை, உலகத்தில் நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் மேலே பற்றுதல் வர மாட்டேங்குது. அப்படிங்க சொல்கிறாரு, ஒருவன் பற்றுதலேருந்து விலகிறான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி விலகிறான்? அவன் புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்? இந்த உலகத்தில் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ பகவானுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் பிளேட்டு, கப்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த டிவோட்டியும் தைரியமாக அங்கே போய் எனக்கு கீழே சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லைன்னு சொல்லிட்டு கபோர்டில் போய் திறந்து பிளேட் எடுத்துகிட்டு வர மாட்டான். யாராவது பண்ணுவோமா? இந்த பிளேட் நம்ம சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பிளேட்டே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மேலே பூஜா ரூமுக்கு போனால் பெரிய பிளேட் இருக்குது, நிறைய கப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு யாராவது போவோமா? ஐயோ, அந்த எண்ணம் கூட நம்மளுக்கு மனசில் வராது. நம்ம மனசில் கூட நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பிளேட்டில் சாப்பிட்லாம். யாருக்கா மனசில் என்ன வருமா? என்ன வரவே வராது. நம்ம கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. கிருஷ்ணனுடைய பிளேட் எப்படி சாப்பிட்றது? இல்லை, தூக்கமாக வருது, வெளியில் எல்லாம் கொசுக்கடியாக இருக்குது, ஒரே புழுக்கமாக இருக்குது, ஆல்ட்ருக்குள்ளே போயிடலாம், நல்லா ஜிலு ஜிலுன்னு ஏசி இருக்குது, கிருஷ்ணர் பக்கத்தில் ஒரு பாயை போட்டு விரித்து தூக்குடா, யாரும் பண்ணவே மாட்டோம். அப்படி யோசனை கூட வராது நம்மளுக்கு, வராதில்லை. என்ன ரீசன்? நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யாருது? கிருஷ்ணர். நம்ம போகக்கூடாது, நம்மளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வருது? பற்றின்மை வந்தது இல்லை. இதே தான் உலகத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். இது என்னோடது கிடையாதுப்பா, அவருடையதுப்பா அப்படின்னு பற்றின்மை வளர்த்துக்கணுமா? அதான் சொல்கிறார். ஸோ கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எல்லாம் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பற்றின்மை வருது, உனக்கு பயம் போகுது, உனக்கு கோவம் வர்றது கிடையாது, எல்லாம் சொல்கிறார். இதுதான் விளக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.